சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ரமலான் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனையினையும் தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இஸ்லாம் எமக்கு கடமையாக்கியிருக்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் அல்லது நோக்கம் இருக்கிறது. அந்த காரணங்கள் நோக்கங்கள் என்ன? சமூக கட்டமைப்புக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன? இறை அச்சம் என்றால் என்ன? எமது சமூகத்திலே அது பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய தலைமை பொறுப்புகளாக இருக்கட்டும், அவ்வாறான பொறுப்புகளை வகிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள் என்ன? இந்த விடயங்களை தான் நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் குருநாகல் நாரம்மலு குருகொட்டுவ ஹாதியா பெண்கள் உயர்கல்வி நிறுவனத்தின் பிரதி அதிபர் அல் உஸ்தாத் AH ஐனுல்லா நுலாரி ஹஸ்ரத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் நபியில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான நோன்பாளிகளே, அல்லாஹுடைய இறை அருளை பெற்ற நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த புனிதமான ரமலானுடைய சங்கையான காலங்களில் அவனுடைய அருளையும் பரக்கத்துகளையும் பிழை பொறுக்குதலையும் பெற்று ரய்யான் என்ற வாசல் மூலமாக சுவனத்தை அடையக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரமலானுடைய ஆரம்ப காலங்களில் அது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வது பெருமை அடைகின்றேன். அல்லாஹ் தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ரமலான் என்பது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வு ஒழுங்குகளை சீரமைத்து தருவதற்காக அல்லாஹு தாலாவினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு கடமைக்குரிய மாதமாகும். அல்லாஹுடைய கடமைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, கலிமாவை சொல்லி புனிதமான இஸ்லாத்திற்குள் நுழைந்த ஒரு மனிதன் மீது அதன் அடிப்படையில் 4 கடமைகள் அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்குகின்றான். தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ். இந்த வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு மேலான பொதுவான ஒரு நோக்கம் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதாவது இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மனிதர்களுக்கு சாந்தமான அழகான நேர்த்தியான வாழ்க்கை ஒழுங்குகளை இஸ்லாம் கொடுக்க வேண்டும். அந்த இஸ்லாத்துடைய அழகான வழிகாட்டுதல்ல அல்லாஹை நம்பி வாழக்கூடிய சமூகம் சிறப்பான ஒரு சமூக கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய மேலான ஒரு நோக்கம். இந்த 4 கடமைகளுக்கு பின்னாலும் நான் ஆழமாக பார்க்கின்ற பொழுது இந்த அழகான நேர்த்தியான சமூக கட்டமைப்பு தான் அல்லாஹுடைய நோக்கமாக இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் தொழுகை எடுத்துக்கொண்டாலும் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது சமூகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வை அதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடிகின்றது. ஜக்காத் எடுத்துக்கொண்டாலும் கூட எமது பொருளாதாரங்களை ஏழை எளியவர்கள், கடன்பட்டவர்கள், இஸ்லாத்திற்கு வந்தவர்கள்,
இவ்வாறான மனிதர்கள் தேடி கொடுப்பதன் மூலமாக சமூக ஒழுங்கு அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் சர்வதேச ரீதியில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை பரிமாறி ஒரு சர்வதேசிய கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த ஹஜ்ஜு எங்களுக்கு வடிவமைத்து தருகின்றது. குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் கூட நோன்பு ஏன் விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் எல்லோரும் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இங்கு இந்த இறையச்சம் கூட ஒரு சமூக கட்டமைப்பை ஒழுங்கமைப்பதை நாங்கள் காண முடிகின்றது. அதாவது இறையச்சம் என்றால் அது மனிதன் உள்ளத்தோடு தொடர்பு கொள்கின்றது. மனிதன் அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் அளவுதான் இறையச்சம். அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் விசுவாசம். அல்லாஹ் தஆலா மீது வைக்கின்ற தவக்குல் அதுதான் விசுவாசம், அதுதான் இறையச்சம். எனவே இந்த இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறுவதுடைய விளைவு என்ன தெரியுமா? இறையச்சம் எவ்வளவு தூரம் உள்ளத்துல எமது உள்ளங்கள்ல ஆழமாக அதிகமாக சிறப்பாக ஒளிமயமாக இருக்குகின்றதோ அந்த அளவுக்குத்தான் அந்த ஒவ்வொரு மனிதனுடைய சமூக வாழும் ஒழுங்கமைந்து காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். உதாரணமாக ஒரு தந்தை எடுத்துக்கொண்டால் இறையச்சமுள்ள தந்தையால் மட்டுமே தான் பொறுப்பு சரியாக செய்து மனைவிக்கு சரியான ஒரு தந்தையாக, பிள்ளைகளுக்கு சரியான ஒரு தந்தையாக அவருடைய அந்த குடும்ப ரீதியான ஒழுங்கமைப்பை சரியாக மேற்கொள்ள முடியும். இறையச்சமுள்ள ஒரு தலைவன், இறையச்சமுள்ள ஒரு ஆசிரியர், இறையச்சமுள்ள ஒரு அதிபர், இறையச்சமுள்ள ஒரு இமாம், இறையச்சமுள்ள ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதர்களும் அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் இறையச்சம் ஆழமாக அழகாக இருக்கின்றதோ அந்த அளவுதான் அவருடைய செயல்பாடுகளும் பொறுப்பு சார்ந்த விடயங்களும் கடமை சார்ந்த விடயங்களும் சரியாக சீராக நடைபெறுவதை அவதானிக்க முடியும். அல்லாவே அஞ்சுகின்ற ஒரு மனிதனால் தான் சமூகத்துக்கு சரியாக நடந்து கொள்ள முடியும். அல்லாவே அஞ்சுகின்ற தந்தையால் தான் அந்த குடும்பத்தை சரியாக வழி நடாத்த முடியும். அல்லாவே அஞ்சுகின்ற ஒரு தலைவனால் தான், அது பள்ளி தலைவராக இருக்கலாம், சமூக தலைவராக இருக்கலாம், பாடசாலை தலைவராக இருக்கலாம், மதரசாக்கள் தலைவராக இருக்கலாம், சங்கங்கள் அமைப்புகளுடைய தலைவராக இருக்கலாம். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற தலைவர்களால் மட்டுமே தான் அவருடைய தலைமை பொறுப்பையும் சரியாக கொடுக்க முடியும். அவர்கள் மீது இருக்கின்ற அந்த ஏனைய வாக்குறுதிகள், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் சரியாக நிறைவேற்ற முடியும். எனவே ஒரு சமூக கட்டமைப்பு என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் ஏனைய மனிதர்களோடு ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னி பிணைந்தே வாழுகின்றோம். இந்த பின்னி பிணைந்து வாழுகின்ற வாழ்க்கையோடு தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் சீராக சிறப்பாக அழகாக ஏற்படுத்தி தருவதுதான் இந்த இறையச்சம். எனவே இந்த இறையச்சம் என்பதை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மத்தியில் அடிக்கடி கொடுப்பதற்காக அவன் ஏற்படுத்திய திட்டங்களில் ஒன்றுதான் புனிதமான ரமதான், புனிதமான நோன்பு. எனவே நோன்பு என்பதும் சமூக கடமை என்பதை நாங்கள் இந்த செய்திகள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு பொன்மொழியில் இப்படி சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த. இத்தகில்லா, ஒரு முஸ்லிம் அடியானை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஏ மனிதா, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் சரியே, எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரியே, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரியே, எந்த நிலையில் இருந்தாலும் சரியே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறாங்க? நீங்க சமூகத்துல வெவ்வேறான மனிதர்களோடு உறவாடலாம், வெவ்வேறான மனிதர்களோடு உங்களோட நாளாந்த வாழ்க்கைகளை நீங்கள் கழிக்கலாம், நடத்தலாம், வெவ்வேறான மனிதர்களோடு உங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கலை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்படியான மனிதர்களுடைய அந்த உறவு, அந்த உறவாடல், கொடுக்கல் வாங்கல், வாழ்க்கை முறைகள் இவையெல்லாம் எவ்வளவு வேற்றுமை உள்ளதாக வேறுபாடானதாக இருந்தாலும் கூட அப்பொழுதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த இறையச்சத்தை. ஏனென்றால் இறையச்சம் தான் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளையும் ஒவ்வொரு கட்டமைப்பையும் உங்களுக்கு சீராக்கி வைப்பதோடு உங்களையும் பாதுகாக்கும். பாவம் செய்யாமல், வாக்குறுதியை மீறாமல், அத்து மீறாமல், ஆணவம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், கொடுங்கோல் நடத்துகின்ற அந்த மோசமான பண்பு இல்லாமல், மக்களை அடிமைப்படுத்துகின்ற பண்பு இல்லாமல், மக்களை காயப்படுத்துகின்ற பண்பு இல்லாமல், எல்லோரையும் சமனாக நோக்கி பார்த்து அன்புடன், அரவணைப்புடன், விட்டு கொடுப்புடன், பாசத்துடன், மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த உளப்பக்குவத்தை தருவதுதான் இந்த இறையச்சம். எனவே தான் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கே இருந்தாலும், எத்தகைய கட்டமைப்பில் இருந்தாலும்,
எத்தகைய தன்மையில் இருந்தாலும் இறையச்சத்தை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள், அதனை தொடர்ந்து கடைப்பிடித்து வாருங்கள் என்று இறையச்சம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவே தான் ஏற்கனவே இந்த உரையுடைய தலைப்பாக சொன்ன விடயம், அல்லாஹு தஆலா இந்த அவனுடைய 4 கடமைகள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பு சமூக சார்ந்த ஒழுங்கு, சமூக அழகான கட்டமைப்பு. அதை ஒரு பொழுதும் நாம் எதற்காக விட்டுவிடவும் கூடாது, மீதி விடவும் கூடாது. இதன் இந்த நோன்பு சம்பந்தமாக சொல்ல வருகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இன்னும் சற்று ஆழமாக இங்கு விளக்கப்படுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். நோன்புடைய சிறப்புகளை சொன்னாங்க. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். கேடயம் என்றால் எங்களை தடுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, நாங்களும் ஆபத்தில் போய் விழாமல் எங்களாலும் யாரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாத வகையில் எங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்ற ரசூலுல்லாஹ் ஜுன்னா என்று சொன்ன பிறகு சொன்ன ஒரு வார்த்தை பிரயோகம். ஒரு நோன்பாளியுடைய 3 விடயங்கள் காணப்படும். சிறப்புக்குரிய அந்த அவனுடைய ஒழுங்குகளுக்குரிய 3 விடயங்கள். அதாவது அஸ்ஸாயிம், அந்த நோன்பாளி, லா எர்ஃபுஸ் வலா எஜ்ஹல் வலா எஸ்ஹப், 3 விடயங்கள். ஒன்று, லா எர்ஃபுஸ், அந்த நோன்பாளி இடத்துல ஆபாசம் காண மாட்டாது. அந்த நோன்பாளி ஆபாச உணர்வோடு ஆபாச பார்வையோடு இருக்க மாட்டான். பேச்சில் அழகு இருக்கும், பேச்சில் நடத்தையில் ஒழுக்கம் இருக்கும், பேச்சுகளில் நடத்தைகளில் கொடுக்கல் வாங்குகளில் கண்ணியம் இருக்கும். எனவே ஒரு ஆபாசத்தை சார்ந்த எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். இது கூட அந்த சமூகத்துடைய ஒழுங்குகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு செயல், ஒரு நோன்புடைய அந்த விளைவு அதுவாக இருக்கும். வலாய்ஜிகள், அந்த நோன்பாளி அறிவுக்கு எட்டாத மடமையான விடயங்களில் ஈடுபட மாட்டான். எனவே நோன்பாளி அறிவிலியாக இருக்க மாட்டான். அறிவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலைகளை செய்ய மாட்டான். மனித விழுமியங்கள் ஏற்றுக்கொள்ளாத நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டான். ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய, ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய அந்த செயல்களில் அவன் ஈடுபட மாட்டான். எப்பொழுதுமே அவன் செய்தாலும் பேசினாலும் பார்த்தாலும் அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது அறிவுபூர்வமாக மேற்கொள்ளப்படும். எனவே ஒரு நோன்பாளியுடைய செயல் அது அறிவுபூர்வமானதாக இருக்குமே தவிர எப்பொழுதும் அது உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அல்லது மனவெளிச்சியை அடிப்படையாக கொண்டு அல்லது அவனுடைய இயல்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்க மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முக்கியமான விடயங்கள் இங்கு நாம் கவனத்தில் எடுப்பதாக இருந்தால், ஒன்று, நோன்பு அவனை ஆபாசத்துக்குரிய மனிதனாக ஆக்காது. அடுத்தது, அவனை அறிவிலியாகவும் ஆக்காது. அப்போ அந்த நோன்பின் மூலமாக நோன்பை சரியாக பேணி பாதுகாத்து நோட்டு வரக்கூடிய எந்த ஒரு நோன்பாளியுடைய அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிச்சயமாக அழகானதாக காணப்படும். எனவே இந்த எல்லா கடமைகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொழுகை, சக்காத்து, நோன்பு, ஹஜ் எல்லாம் மனிதர்களை ஒழுங்குபடுத்துகின்றது. மனிதர்கள் எப்படியெல்லாம் யாரோடு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் அந்த வாழ்க்கை ஒழுங்குகளை சீராக ஆக்கி தருவது தான் இந்த ரமலானுடைய நோன்பு. எனவே அந்த நோக்கங்களை சரியாக நாம் அறிஞ்சு தெரிஞ்சு நோக்கின்ற பொழுதுதான் இது மறுமையில எம்மை ரையான் என்ற அந்த வாசல் மூலமாக சொர்க்கத்தில் இட்டு செல்லும். அல்லாஹ்வுடைய அருளை எடுத்து தரும். நாங்கள் ஜெயசீலர்களாக எம்மை அது ஆக்கி வைக்கும். எனவே இந்த உணர்வுகளையும் இந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் சரியாக அறிந்து தெரிந்து எமது அந்த நோன்பை நாம் நோட்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கு முழுமையான வெகுமதிகளை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் எமது நோன்புகள் அப்படியான நோன்புகளாக இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தை கூறி இந்த உரையிலிருந்து விடுபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் குருநாகல் நாரமலு குருக்கொட்டுவு ஹாதியா பெண்களுக்கான உயர்கல்வி நிறுவனத்தின் பிரதி அதிபர் அல் உஸ்தாத் AH ஐனுல்லா நுலாரி ஹஸ்ரத் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இன்றைய ரமலான் சிந்தனையினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும்.
தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.